வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேலதாங்க பிரச்சனை ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலதாங்க பிரச்சனை அப்படியே ஸ்மூத்தா முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சுடரி இருக்கல்ல, சுடரி அவ ஒரு பக்கம் நாம தான் இனிமே நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது, இனிமே நம்ம சரித்திரத்தை ஒரு பக்கம் அனாந்து பார்க்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். சாத்தியம் தாங்க, சாத்தியமே இல்லாத விஷயத்த சாத்தியம் பண்றதுதான் நம்ம அன்னபூர்ணியோட ஒரு சவாலே. அன்னபூர்ணி என்ன சவால் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ஜெயிப்பேன், கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம கதிரேசுங்கிறாருல அவர்கிட்ட, இதோ பார் கதிரேசா, அந்த வீட்டுல இருக்கிறது உன்னோட பொண்ணே இல்ல, அவ வேற யாரோ சுடரின்றவன்றவ, அவ வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாமே ஒரு பக்கம் லவிட்டி சுருட்டின்னு தான் வந்திருக்கா. அப்படியாப்பட்ட அவளை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா நம்மளோட நிலைமை என்ன ஆகும், நம்ம எந்த கதியா போவோம், அது உனக்கே நல்லா தெரியும். இதை புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டா நமக்கு சந்தோஷம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் இது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசனைகள் ஒரு பக்கம் அதிகமாக தாங்க இந்த இடத்துல பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து போயிட்டு கௌதம் விஜய் கிட்டே பேச ஆரம்பிச்சாங்க. என்ன விஜய் மாப்பிள்ள, உங்க அன்னபூர்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கும் தெரியல மாமா, ஆனா ஒரு சில நேரத்தில் நான் கவனிச்சிருக்கேன், அவளோட செய்கை எல்லாமே வேற மாதிரி தாங்க. நானும் நிறைய டைம் கவனிச்சிருக்கேன். சுயநினைவு இல்லாதனால தான் இந்த மாதிரி பண்றான்னு நினைச்சேன். என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டா, நான் நினைக்காத மாதிரி எல்லாம் அவ பண்ணிருக்கா. போன் அடிக்கடி அந்த மாதிரி பேசணும் தான் நான் பாத்துக்கிறேன். திடீர்னு போனே இல்லாத மாதிரி ஹலோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ண போயிருவா. இப்பதான் எனக்கு யோசிக்க தோணிக்குது, இது எல்லாமே உங்க வில்லங்கத்தோட பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் நமக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க நம்ம ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப என்னதாங்க பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இப்படியே போனா நாம எப்படி இந்த பிரச்சனைல இன்வால்வ் ஆக முடியும், நாம எது இப்படி தீர்வு கொடுக்க முடியும்? இதுக்கெல்லாம் தீர்வாலாம் இல்லைங்க, தீர்வு நாம தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம விஜய் கூட சேர்ந்து ஒரு பக்கம் நம்ம பொண்ணா இல்லையன்றத கண்டுபிடிக்கணும். நம்ம பொண்ணா இருந்தா ஓகே, நல்லதுதான். நம்ம பொண்ணா இல்லையானா நம்மளுக்கு தானே ஒரு பக்கம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்தனைகள் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயின்னே இருக்கு. இப்படிதாங்க ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் மிகப்பெரிய விஷயத்த ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல கதிரேசனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோ பாருங்க கதிரேசா, அங்க பாருங்க உங்க பொண்ணு என்ன பண்ண இருக்கான்னு சொல்லிட்டு. உங்க பொண்ணுன்னு சொன்னீங்களே, ஹாஸ்பிட்டல் பாத்தீங்களா, அங்க ரகு கூட பேசின்னு இருக்காங்க. அவளுக்கு சுயநினைவே இல்லையா, ஆனா அவளுக்கு அவங்க கூட பேச முடியுமா? எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. ஆடா ஆமா, இல்ல அவளுக்கு தான் யாருமே தெரியாது, இவனை மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அவங்க பேசுறத ஒட்டு கேட்கலாம் சொல்லிட்டு அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. அவங்க தோ பார் சிசிடிவி, அந்த சிசிடிவி எடுத்துட்டு வந்து நாம ஒரு பக்கம் ஆர்டிஸ்ட் பிளே பண்ணி பார்த்தோம்னா உண்மை எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துற போது அதுக்கப்புறம் நமக்கு என்ன கவலை? அதை பார்த்துட்டு சும்மா பொட்டு தாக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்படின்னா நம்ம சுடரி மாட்ட போறாங்க. ரேணுகாவா இத்தனை நாள் அந்த வீட்டுல ஓசி சோரத்துன்னு ஒரே அடியா இந்த வீட்டை அழிக்க பார்த்தா நம்ம ரேணுகா மாட்ட போறாங்க. அதாவது ரேணுகா போல் நடிக்கும் சுடரி தாங்க மாட்ட போறாங்க. அந்த சுடரியை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. ஆனா சுடரி எந்த ஒரு விஷயத்திலயும் மாட்டாம சிக்காம இருக்காங்க. அவங்களுக்கு எதனா ஒரு ஆதாரங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசனே சொல்றாரு. உடனே சுடரி என்னவா பார்த்து சந்தேகப்படுறீங்க, என்ன பார்த்து சந்தேகப்படுறீங்களா, பெத்த புள்ள என்ன பார்த்து சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, நான் பண்ணதெல்லாம் தப்புதான் சாமி, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் சொல்லிடுறாரு, கதிரேசா அவ வழியில போயிட்டு அவளை நம்ம கண்டுபிடிக்கணும். நாம வழியில போறோம்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியக்கூடாது. அந்த மாதிரி போயிட்டு அவளை சும்மா அடின்னு அடிச்சு ஓட விடணும். தேவையில்லாம நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நம்ம குடும்பத்தையும் ஒரு பக்கம் கும்மி ஏடி தம்பி கும்மி ஏடி குனிஞ்சு கும்மி ஏடி அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடிச்சுங்கிற ஆளை நம்ம சும்மா விடலாமா சொல்ல பார்க்கலாம். சரியான அடி அடிக்கணும், ஆனா சரித்திரமாக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறாங்க. இவங்க யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு பரபரப்பாக ஒரு பக்கம், என்னடா இப்படியெல்லாம் யோசிக்கலாமா, இப்படியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கடா, என்னடா இப்படியெல்லாமா பண்ணுவாங்க, இப்படியெல்லாம உலகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நமக்குள்ள வருங்க. ஆனா ஆமாங்க, எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு, இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இன்னொருத்தர் வச்சாருங்க பாருங்க ட்விஸ்ட். நம்ம மனோகர் வந்த உடனே நம்ம ரஞ்சித்தை போயிட்டு தவட்ட மேலே விடுறாங்க. ஏன்னு உன்னெல்லாம் ஒரு பொண்ணு ஒரு ஆளு நினைச்சு உன்னை அந்த வீட்டுக்குள்ள விட்டுன்னு இருந்தா, நீ நடனா ஒரே அடியா அந்த ஏன்
புருஷனவே கரெக்ட் பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம மல்லி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஸ்வரி வந்து இது என்னோட சொத்து, என் சொத்து ப்ராப்பர்ட்டி மேல கைய வச்சா அவன் கையை 2 துண்டா வெட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கூட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது, என்னத்த சொல்றது ஒன்னும் புரியலையே. குழப்பத்து மேல ஒரு பக்கம் குழப்பமா போயின்னு இருக்கு. அடராமா என்னடா இது வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் குழப்பத்துல போயின்னு இருக்கு. ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவிந்தா கணக்குல தாங்க போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இப்படியே போச்சுன்னா என்னதான் பண்றதுங்க. இதவே ஒரு பக்கம் சொல்லி சொல்லி நம்ம கழுத்து அறுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு. என்னடா டெய்லி நடந்ததே சொல்லி 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 காட்டுறாங்க. புதுசா தினசா ஒன்ன கொண்டு வரவே மாட்டாங்களா? புதுசா நம்ம வாழ்க்கையில எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம்ல. புதுசான விஷயங்கள் நிறைய ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதை நம்ம பாக்குறது தான் அறியுது. நாம பாக்குற பார்வையில பார்த்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். தவறான கண்ணோட்டத்தோட தவறான பார்வையோட பார்த்தா எல்லாமே தவறா தாங்க தெரியும். இதுக்கு மேலேயாவது நம்மளை திருத்திக்கிட்டு நாம நம்ம வழியில கரெக்டா போகணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சுன்னு இருக்கேன். அது போல நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போறாங்க, ஏதை பண்ண போறாங்க அப்படின்ற சுவாரஸ்யங்கள் நிறைந்த விஷயத்த தாங்க நம்ம வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இது கூடவே இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம ராஜேஸ்வரி போயிட்டு வக்கீல் கிட்ட நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் வந்தாகணும், என்ன தவிர அந்த சொத்து வேற யாருக்கும் போகக்கூடாது. அப்படியே கையை விட்டு போச்சுன்னா அடுத்த செகண்ட் அந்த விஜய் கைமா பண்ணிடணும். அவனை கைமா பண்ணா அடுத்த செகண்ட் சுத்தி எனக்கு தான் வரும். உங்களுக்கெல்லாம் வராது மேடம். மல்லி இருக்காக, சுடரி இருக்காக, வெண்பாய் இருக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.